திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கம்பட்டம் பக்கிரிப்பாளையம் ஊராட்சியில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் கடந்த 2015ஆம் ஆண்டில் இருந்து தௌலத் பி என்ற பெண் பல்வேறு பள்ளி சுவர்கள், அரசு இடங்களின் சுவர்களில் ஓவியங்கள் வரையும் பணி செய்து வந்த நிலையில் 10 மாத ஊதியம் மற்றும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தீக்குளிக்க முயன்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மற்றபடி என்னவோ தவிர இது இல்லைன்னு சொல்லி எந்த பிடிசி எந்த அதிகாரியோ எல்லாமே செஞ்சாங்க. எனக்கு வேலை கொடுத்து வேலை இல்லை, வெளியே போட்டாங்க. இன்னைக்கு 1.5 மாதமா வீட்டு வாடகை கூட தர இல்லாத, சாப்பாடு கூட இல்லாத நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இது பிஎல்சி கோஆர்டினேட்டர் மீடியா ஆபீஸ்ல அவங்க செக்ரட்டரி, பஞ்சாயத்து செக்ரட்டரி, திருவண்ணாமலை மாவட்டம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாக காவடி திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் மயில் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அழகு காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை சுமந்து ஊரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வருவாய்த்துறை சார்பாக ஜமாபந்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிக்கரட்டி பேரூராட்சி மற்றும் கேத்தி பேரூராட்சிக்குட்பட்ட பொதுமக்களின் மனுக்களை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் பெற்றுக் கொண்ட பின் புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் தாட்கோ மூலமாக பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பூர் தெற்கு தொகுதியின் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உயிரிழப்பிற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அவர் சொந்த வார்டான வாலிப்பாளையம் பகுதியில் வணிகர்கள் தங்கள் கடையை அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நல்லூர் கிராமத்தில் ஒரே இரவில் 7 வீடுகளின் பூட்டை உடைத்து 17 சவரன் தங்க நகை, 60 கிராம் வெள்ளி, 1,10,000 ரூபாய் பணம், லேப்டாப், செல்போன் ஆகியவை திருடு போயுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்மா வீட்டுக்கு ஐசூர் பக்கத்தில் திருமணம் ஐசூர் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டில் வந்து 5 சவரன் நகை, 30,000 பணம் காணாமல் போயிடுச்சு. பணம் இல்லை, நகை இல்லை. இதேமாரி 7 வீடு நல்லூரில் 7 வீடு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள மேட்டுமலை ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கம் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் மக்கும் மற்றும் மக்காத குப்பை தொட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சாத்தூர் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ARR ரகுராமன் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குப்பை தொட்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு ஆதி திராவிடர் துவக்கப்பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாததால் தங்களது பெற்றோர்களுடன் பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மாநில அளவில் திரௌபதி அம்மன் கோப்பை மகளிர் கபடி போட்டியில் கோவையைச் சேர்ந்த குமரகுரு அணி முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றது. மேலும் 19 மாவட்டங்களைச் சேர்ந்த 32 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் கள்ளக்குறிச்சி DGM 2வது இடத்தையும், கோவை ரத்னா கல்லூரி அணி 3வது இடத்தையும் பிடித்தது. சேலம் மற்றும் ஓமலூர் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் தினசரி பூ மார்க்கெட்டில் சாமந்தி பூக்கள் விலை உயர்ந்து 1 கிலோ 210 ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கோவில் திருவிழா மற்றும் முகூர்த்த நாட்கள் ஆகியவை அதிகமாக உள்ளதால் விலை அதிகரித்து விற்பனைக்கு வந்த அனைத்து பூக்களும் விற்பனையாகியது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் மார்வார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த மாணவர்களின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு பாடம் எடுத்த முன்னாள் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியதை அடுத்து தங்களுடைய இனிமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலச்சங்கத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி, விவசாய கடன் தள்ளுபடி செய்வதாக சொன்ன வாக்குறுதியை நம்பி திமுகவிற்கு வாக்களித்து தற்போது வரை ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது எனவும், விவசாயிகள் அனைத்துக்கும் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அகழ் மையத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையம் தலைவர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டு நிகழ்ச்சி குறித்து சிறப்புரை வழங்கினர். புதுச்சேரியில் தென்னங்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, பாஜக பட்டியல் அணி தலைவர் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் மூதாட்டிக்கு உதவி செய்வது போன்று செய்து வீட்டிலிருந்த நகையை திருடி சென்ற குமார் என்பவரை அம்பை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் குற்றவாளியை கைது செய்த போலீசார் குற்றவாளியிடமிருந்து நகையை பறிமுதல் செய்த பின்னர் அவரை சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்தில் ஓட்டுநரை காலணியால் அடித்த உதவி மேலாளரை மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் இது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும், இதுபோன்று அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது விசாரணை வரும்போது அதிகாரிகள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் மசனகுடி அருகே மாயார் பாலம் பகுதியில் புலி ஒன்று மானை வேட்டையாடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் இது காட்டில் இயற்கையாக நடைபெறும் வேட்டை என்றும், மாயார் பாலம் பகுதியில் வாகனங்களில் சாலையை கடக்கும் போது விலங்குகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மெதுவாக செல்ல வேண்டும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க சிபில் ரிப்போர்ட் பார்க்க வேண்டும் என கூட்டுறவு சங்க மாநில பதிவாளர் வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் விளைபொருட்களை தாம்பூல தட்டில் வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சுற்றறிக்கை விவசாய உற்பத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தமிழக அரசு சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டு போட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா ரகு ஆதிதிராவிட மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் செய்யவில்லை என்றும், ஊராட்சி மன்ற தலைவர் பதவி மற்றும் துணைத் தலைவர் பதவியை எடுத்துவிட்டு இந்த பஞ்சாயத்தை வட்டார வளர்ச்சி அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டிலோ செயல்படுத்த வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாநகராட்சி நிர்வாகம் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர தவறிவிட்டதாக கூறி சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மக்கள் பணிகளை நிறைவேற்றுமாறு கோரிக்கை விடுத்தால் சட்டமன்ற உறுப்பினர் என்றும் பாராமல் தன்னை ஒருமையில் பேசி அவமானப்படுத்தியதாகவும், சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிக்கு பதில் தொடப்பத்தை கொடுத்து துப்புரவு பணிக்கு தன்னை சேர்த்துக் கொள்ளுமாறு வேதனையுடன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் வீட்டின் முன்பு மந்திரம் செய்தவரை கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் தாரமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மந்திரம் செய்து வந்த பிரகாஷ் என்பவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 15க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற நகர பேருந்து திடீரென ஏரியில் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தென்னை மரத்தில் முட்டி நின்ற பேருந்தில் இருந்து பயணிகள் அனைவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.